மண்ணை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக பார்க்கணும். இப்போ லாட் ஆஃப் ஜானர்ஸ் வரும். நீங்கள் எதை பார்த்தாலும் ஸ்டீரியோ டைப்பாக இருக்குன்னு நினைக்காம டெஃபினெட்லி இல் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம் அதர் ஃபிலிம்ஸ். இப்போ இதில் கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்க்கலாமான்னு கேட்கும்போது கூட அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். இது வந்து நான் எப்படி மேல் விலாசம் ஒரு கோர்ட் ரூமில் பண்ணி இது வந்து ஒரு வெசலில் பண்ணணும், ஃபிஷிங் வெசலில் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாரு. அதில் ரொம்ப நான் வந்து மூக்கு நுழைக்க கூடாதுன்னு நினச்சேன். சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கா? இந்த 10 பேர் பழக்கம் சீன் தெரியாது. இப்போ 100 days தான் என்னன்னு யாருக்கும் தெரியாது. 3வது நாள் சக்ஸஸ் மீட் இன்னைக்கு. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே ஆனால் 100 days மாதிரி சண்டேதுள்ள ஒரு ஹெட்பட் மட்டும் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது பின்னாடி வந்து பல்ட்டி அடிச்சு வந்து உட்காந்தாரு. கடி ஜோக்கெலாம் போட்டு உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நான் கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணுறேன். பிரபாதமாக இருந்துச்சு சார். இந்த படத்தை பார்த்தாங்க, வீடு பார்த்தாங்களோ இதை பற்றி சொல்ல போகிறேன் சார். சார் உங்கள் டாக்டர் அவங்களை வச்சு செய்து சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஷார்ட் சர்க்கியூட்டுக்கும் பொறாமைக்கும் என்ன சிமிலாரிட்டி தெரியல சார்? வயிறு எரியிறது, அந்த வயர் எரியிறது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான் சார். இந்த எலி எப்போ சார் யானையா மாறும்? ஆன்சர் அட் லீஸ்ட் ஒன் திங் ப்ராப்பர்லி. நோ வெரி ஈஸி. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நோ 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 நோ. தேவயானி மேமா, நமிதா மேமா? தேவயானி மேம், நமிதா மேம் என்ன சொல்றீங்க? இந்த கான்டெக்ஸ்ட் லைக் இன்னும் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் உங்களுக்கும் ஹீரோக்கும் அவர் இருக்கும்போது ஒரு பயங்கரமா இருக்கே, அதுவும் வந்து இன்னும் 20 years இளமையா காமிச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க சார். இளமையா காமிக்கல, இளமையா இருக்கல. ஆஹா, அது இருக்கிறதா காமிச்சிருக்கீங்க சார். ஸ்டில் அந்த சாம், அந்த கிரேஸ், இந்த பவர், ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கே சார். எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு? கடவுள், இறைவன் கொடுத்த வரம். ஓகே, அதான் இப்போ நிறைய இடத்துல இப்போ போடுறதே ஒன்றே ஒன்று தான் சார். 2 பேர் நடுவு தான் போட்டி. ஒன்று ராதிகா மேமுக்கும் சரத்குமார் சாருக்கும் தான். ஏன்னா February 27 இங்கே பார்த்தா தாய் கேள்வி வருது, இங்கே பார்த்தா ஆலி வருது. 2 பேருக்கும் நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து பெரிய டஃப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க சார். நாங்கள் எதை தான் பார்க்குறது சார்? எடுத்து பாருங்க சார். இல்லை சார், எங்களுக்கு மனசு வலிக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டுனா நான் அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கணும்னு தோணுது. இல்லை ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுக்கு போயிட்டுனா அவங்களுக்கு வேணா பாருங்க. முதல்ல அவங்க படத்தை பார்த்து இங்கே பாருங்க, இல்லாட்டி ஆலியை பார்த்து அங்கே பாருங்க. ஆனால் பாருங்க, என் ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. டிஃபரெண்ட் ஜானர் இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா என் ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. ஒன்று சேர்த்து 2 டிசைனையும் ஒன்றா பண்ணி 20 படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லி தான் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 பேர் நடிக்கும் போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அவங்களே இந்த மாதிரி கிளாஸ் எதிர்பார்த்ததே இல்லை சார். உலக அளவில் இதுதான் முதல் முறை. ஆமாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பக்கமும் போட்டி போட்டிருக்கீங்க. வந்து சேர்ந்தது. எனக்கு 25th February 1994 2 படம் ஒன்றா ரிலீஸ் ஆயிருக்கு. கேப்டன், அரண்மனை காவலன். அன்றைக்கே வந்து 2 படமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. சௌத்ரி சார் படம் பேனரில் கேப்டன், லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் பேனரில் வந்து அரண்மனை காவலன். ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு. 2 பேரும் நான் சொன்னேன், வேண்டாம் சார், ஒரே ஹீரோக்கு 2 படம் எப்படி சார் ரிலீஸ் பண்ணுறது, ஒரு 10 நாள் தள்ளி பண்ணுவோன்னே. 2 பேரும் அடமெண்டா இல்லை ரிலீஸ் தான்ட்டாங்க. 2 படம் 100 days ஆச்சு. போத் வேர் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். இப்போ 100 days தான் என்னன்னு யாருக்கும் தெரியாது. 3வது நாள் சக்ஸஸ் மீட் இன்னைக்கு. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே ஆனால் 100 days மாதிரி. ஒரு நாளே தட் இஸ் ஈக்குவல் டு அப்படி தான் காட்டுறாங்களே சார். 30 days 33 days வந்துடுச்சு இப்போ. அண்ட் இப்போ நம்மளுக்கு இருக்கும்ல சார், இண்டஸ்ட்ரியில நம்ம எவ்வளோ இயர்ஸ் போயிட்டே இருக்கோம். காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிப்பீங்களா சார்? இல்லை அது போக போக அதனால் இல்லை நான் ஆடுறதா கேம் அப்படின்ற மாதிரி? இல்லை, நான் நெவர் வந்து எதுவுமே நான் ஒரு காம்படிஷனாகவே எடுத்தது இல்லை. ஒரு தொழில் போட்டின்னு ஒன்று இருக்கும். நம்ம படம் நல்லா இருக்கணும், அவங்களோட பெட்டராக இருக்கணுன்றது ஒன்றும் கிடையாது. ஆடியன்ஸ் ஷுட் கோ அண்ட் see the film. அது யார் படமாக இருந்தாலும் வெற்றி படமாக இருக்கணும். ஏன்னா சினிமா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எவ்ரி மூவி ஷுட் பி அ சக்ஸஸ்ஃபுல் மூவி ஃபார் தட் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஹீரோ. பட் தொழில்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம அவரோட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கும்ல, அது இருக்கணும். அது இல்லாட்டி போட்டி இல்லாமல் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது யாராலையும். அப்போ இப்போ சொல்லுங்கள் சார், இந்த போட்டியில் யார் ஜெயிப்பாங்க சார்? தாய் கல்வியா? இந்த போட்டியில் வந்து தாய் கல்வி ஜெயிப்பாங்களா, ஆழி ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 2 பேர் 2 டிஃப்ரெண்ட் ஜானரான ஃபிலிம். ஏன்னா இப்போ வந்து இது இவருடைய ஸ்டைலான ஃபிலிம். இப்போ இதில் கமர்ஷியல் எலிமெண்ட் சேர்க்கலாமான்னு கேட்கும்போது கூட அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். இது வந்து நான் எப்படி மேல் விலாசம் ஒரு கோர்ட் ரூமில் பண்ணி இது வந்து ஒரு வெசலில் பண்ணணும், ஃபிஷிங் வெசலில் பண்ணணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாரு. அதில் ரொம்ப நான் வந்து மூக்கு நுழைக்க கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நல்லா இருந்தது. தி ஸ்டோரி நரேஷன் இது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. சவுண்டுக்கு முக்கியத்துவம். ஐ திங்க் டயலாக் அரௌண்ட் 30% ஆகல. 30% டயலாக்கே இந்த படத்தில். 70% வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு. இதில் வந்து இந்திரஜித்தாக்கும் தேவிகா, அப்புறம் வந்து ரான் இஸ் அ டாக் விச் இஸ் பெல்ஜியன் மெலியன்.
இதெல்லாம் நடக்கும்போது எல்லாமே இதுக்குள்ளே கிடக்கிறது தான் கதை. ஸோ பேசிக்காக அஃப்கோர்ஸ் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் வராங்க, அவங்க எதுக்கு வராங்கன்னு படத்தில் பார்ப்பீங்க. தயாரிப்பாளர் ஒரு சீனில் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ அது மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய கேமியோஸ்லாம் இருக்குல்ல. ஆமாம், கேமியோஸ் அது இல்லை. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக பார்க்கணும். இப்போ லாட் ஆஃப் ஜானர்ஸ் வரும், என்னங்க எதை பார்த்தாலும் ஸ்டீரியோ டைப்பாக இருக்குன்னு நினைக்காம டெஃபினெட்லி இல் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம் அதர் ஃபிலிம்ஸ். ரெகுலர் ரன் ஆஃப் த மில் படமாக இருக்காது. இது ஒரு வித்தியாசமாக அவருடைய எண்ணத்தில் ஐ விஷ் தட் he continues to do something different in the industry. மற்றவங்க மாதிரி அவர் வந்து டிவியேட் ஆக வேண்டாம் நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள், உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது இந்த ஜிம்னாஸ்டிக்காக இந்த கால்லாம் தூக்கி மேலெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. லைக் இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? அது சண்டை காட்சி இருக்கா படத்தில்? சண்டை எதுவும் இல்லை, ஒரு ஹெட்பட் மட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது பின்னாடி வந்து பல்ட்டி அடிச்சு வந்து உட்காந்தாங்க. அது ஒரு 4-5 டேக்கு. நான் சொன்னேன், ஏன்னா விளையாடுற கழுத்து உடைய போதும் சார், ஓகே தானே, இல்லை இன்னும் பெட்டராக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறேன். ஐயோ, என்ன சார் இப்படியா போட்டி பண்ணுறாங்களா சார்? ஆமாம், போட்டி பண்ணுறாங்க. ஐ திங்க் விஜய் சாந்தி ஆஃப் த சவுத் வர அளவுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு, ஆமாம் ஆக்ஷன் சீன்லாம் பண்ணிக்கிட்டு, ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டு. ஆனால் ஹைட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஹீல்ஸ் போட்டு, நிறைய படத்தில் எல்லாம் ஹீல்ஸ் போட்டு நடிச்சுட்டா சரியாயிரும். ஓகே, ஹீரோவை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் எப்படி சார் பண்ணியிருக்காரு? சொன்ன நல்லா பண்ணியிருக்காரு. சி ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இங்கே தமிழில் சொல்கிறேன், எக்ஸ்போஷர். ரெண்டாவது டெடிக்கேஷன் ஒன்று இருக்குல்ல. சி இல்லை லாங்குவேஜ் மட்டும் மலையாள படமாக இருந்தால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். தமிழில் பேசணும், தமிழில் நடிக்கணும். அது கொஞ்சம் டவுட் வரும் மைண்டில், மீனிங் என்னன்னு வந்தால் தான் எக்ஸ்ப்ரெஷன் வரும். பட் அதில் வந்து இஸ் டன் வெல். அண்ட் அதோடைய காட்சி படத்தில் எப்படி நடிக்கணும், என்ன பண்ணும். ஏன்னா ஐ திங்க் இஸ் கான் டு த ஸ்கூல் போயிருக்காரு, அந்த நடிப்பு எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வராரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது ஈ நோஸ் த கிராஃப்ட். ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் ஷி ஹஸ் டன் கேரக்டர் வெல். அவங்க பேசிக்காகவே வந்து ஐ திங்க் ஷி இஸ் காட் அ குட் ஃபேஸ். திரையுலகத்துக்கு வேண்டியது ஒரு குட் ஃபேஸ். அண்ட் ஆல்சோ அவங்களும் ஷி ட்ரைஸ் ஹார்ட். அவங்க வந்து பேசிக்காக ஒரு அக்ரபேட்டிக்காக இருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் டான்ஸும் சரி, ஃபைட்டும் சரி, எல்லாம் பண்ணக்கூடியது. இப்போ எல்லாமே பண்ணுறாங்களே. இப்போ ஹீரோ வேறு, ஹீரோயின் வேறு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போ தாய் கழிவில் அந்த வயசில் போட்டு எல்லோரும் மிதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோ படம் மாதிரி பண்ண வேண்டியதானே. ஆமாம். அண்ட் இப்போ உங்களுக்கு க்ரீன் ஃபாரஸ்ட்லாம் சொல்லி பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க சார். அதாவது ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான், பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ராதிகா மேம்காக நீங்கள் அந்த மேடையிலேருந்து பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஆமாம் அவங்களுமே ஒரு கிரேட்டஸ்ட் ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுங்கள். ஸ்பான்டேனிட்டி தானே எனக்கு பொறுத்தவரைக்கும். ஐ டோன்ட் ஐ சி ஹர் as an actorன்னு வந்து பார்க்கும்போது அது ரொம்ப நாளாக சொல்லு, இப்போ மட்டும் சொல்ல. ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஐ சே ஷி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் தட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட். ஐ சேலஞ்ச் எனிபடி டு டூ ஹர் ரோல்ஸ். ஜீன்ஸ் ரோலை கொடுத்து யாராச்சும் நடிக்க சொல்லி பாருங்க. அந்த டைம் அப்போ வந்து யங்காக இருந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த ரோலை வந்து எல்டர்லி ரோல் எடுத்து அந்த கிளைமேக்ஸ்லாம் பிச்சு உதறியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க நிகர் அவர்கள் தான். ஸோ அதனால தான் அடிக்கடி சொல்லி ஷி இஸ் நாட் பீன் ரெகக்னைஸ்ட். இன்னும் அது அங்கீகரிக்கும். ஆமாம், எவ்ரிபடி அவங்க எல்லாருமே அண்டர் ரேட் பண்ணுறது தானே. அது எதனால் நடக்குது, எங்கே பாலிடிக்ஸ் நடக்குது நமக்கு தெரியாது. ஐம் டாக்கிங் அபவுட் சினிமாட்டிக் பாலிடிக்ஸ், நாட் அரசியல் பாலிடிக்ஸ் பற்றி நான் பேசலை. ஓகே. அண்ட் உங்களை பார்த்து லைட்டாக உங்களுக்கு பரிதாபமாக இருக்குது சார் எனக்கு. ஏன்னா உங்களை வந்து லைக் வந்து அந்த கடி ஜோக்கெலாம் போட்டு உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். அது பார்க்கும்போது எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிரஷன் இல்லைங்க. நேற்று வந்து நான் கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணுங்க சார், நான் என்ன பேச ஆரம்பிச்சு சிரிக்கிறாங்கன்னு. பிரமாதமாக இருந்துச்சு சார். நான் எந்த படத்தை பார்த்தாங்க, ஜூடு பார்த்தாங்களோ, இதை பற்றி சொல்ல போகிறாங்க சார். சார் உங்கள் டாக்டர் உங்களை வச்சு செய்து சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமா பாவீங்களா, எனக்கு வந்து இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்டா சந்தோஷமாக இருக்குன்னு. நாங்கள் வெயிட்டிங் ஃபார் த எபிசோட் ஆஃப் த செப்பல் சார்ன்றாங்க. சார் அது பயங்கர வாட் தட் செப்பல் தேட்டர் செப்பல் எல்லாம் அவங்க அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வீட்டில். அதனால் அந்த எபிசோடோட இந்த 1 month கேப் விட்டு வருமா சார்னு கேட்டாங்க. என்ன எபிசோடு இது? ஷாருக் கான், ரஜினிகாந்த் அதுக்கே நாங்கள் வந்துட்டு நிறைய பண்ணுவாங்க சார். நான் முந்தைய வந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சொல்லி என்னை பார்த்தாலே கடி ஜோக்கு சொல்லாதீங்க டாடின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி பொங்கல் சாப்பிடலாம், பொங்கல் அன்றைக்கி தீபாவளி சாப்பிட முடியுமாலாம் கேட்ட காலங்கள் உண்டு. ஸோ இதுக்கு எனக்கு திருப்பி கொடுக்குற காலம் ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ இட்ஸ் டைம் டு கிவ் பேக்னு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஒருத்தர் எல்லாம் அடிக்கிறாங்க நம்மள. சார் கஷ்டம் சார். எனக்கு என்ன தெரியுமா, இப்போ அக்காவுமே போகும்போது சரத் சாரை பார்க்குறீங்களா, இதை சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்ல சொன்னாங்க சார். சொல்லிட்டுமா சார்? நான் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் தெரிஞ்சா. ஓகேவா? ஷார்ட் சர்க்கியூட்டுக்கும் பொறாமைக்கும் என்ன சிமிலாரிட்டி? ஷார்ட் சர்க்கியூட்டுக்கும் பொறாமைக்கும் என்ன சிமிலாரிட்டி? தெரியல சார். வயிறு எரியுறது, அந்த வயர் எரியுறது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். எப்படி? ஓகேவா? அதான் அக்கா சொன்னாங்க. ஒரு ஒன்றா வந்துட்டு நீங்கள் வந்து ரேனுக்கு சொல்லிடாதீங்க. ஐயோ சார், இது நாங்கள் கண்டிப்பாக டேக் பண்ணுவோம் சார். அக்காவை கண்டிப்பாக டேக் பண்ணுவோம்.
கிருஷ்ண ஜெயந்திக்கும் கம்யூனிசத்துக்கும் என்ன சிமிலாரிட்டி? கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் கம்யூனிஸ்ட். கம்யூனிசம்க்கும் என்ன சிமிலாரிட்டி? Come on, brilliant people. Come on, answer. எனக்கு கடி ஜோக்கு என்னடா எங்கேயுமே இடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சரி. தெரியல. கால் மார்க்ஸ். இந்த கால் மார்க்ஸ் கால் மார்க்ஸ் எப்படி சார்? இது சூப்பர். இது வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணல சார். சார் இதை நீங்கள் எப்படியாச்சும் போட்டு ஒரு வீடியோ கொடுங்க சார், நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். கால் மார்க்ஸ் வச்சு இது வந்து தயவு செய்து பாரோ பண்ணிக்கிறேன். யார் கொடுத்தது இது? இல்லை சார், எங்கள் ப்ரொடியூசர் சார். அவங்கள்ட்ட கேட்டுவாங்க காப்பி ரைட் எதுவும். வராது சார். எடுத்துக்கோங்க சார். கிருஷ்ண ஜெயந்தி கம்யூனிசம். கால் மார்க்ஸ். சார் இந்த எலி எப்போ சார் யானையாக மாறும்? எலி எப்போ ஆணையா மாறும்? Sir, come on, answer at least one thing properly, no? வெரி ஈஸி. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நோ ஜோக்கு, ஜஸ்ட் ஜோக்கு தான். ஏதோ இருக்கு ஆர்டிஸ்டா. எலிஃபண்டா? சார் சார் எப்படி சார் வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எலி இருக்கும் எலிஃபண்டா சார்? எலி எப்போ யானையாக மாறினா? எலி பேண்ட் போட்டா பேண்ட் போட்டா. நீங்க எலிஃபண்ட்னு சொன்னாரு, பட் எலி பேண்ட் போட்டா எலி பேண்ட் ஆயிடும். செம்ம சார். சார் இந்த மாதிரி பிரில்லியன்ட் டீம் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பிரில்லியன்ஸ்னா என்ன சார்? சார் இந்த ஜோக்கை எப்படி சார் தொடருமா சார்? நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எபிசோட். நான் வந்து தியானத்துக்கு போயிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்க என்னால் முடியல. எனக்கு ஏன் முடியலன்னா எவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், என்னவெல்லாம் பண்ணியிருக்கோம். எங்கே பார்த்தாலும் சார் பிரமாதம் சார் ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து இப்போலாம் புரிஞ்சுக்கிட்டேன். ரேயான் ஷோ பற்றி சொல்கிறீங்கன்னா இல்லை சார் டியூட் படம் பார்த்தோம் மாட்டிட்டு இப்படியும் சொல்ல முடியல அப்படியும் சொல்ல முடியல என்னால். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் சார், ஒரு கம்பேரிசன் மாதிரி தான். அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கடைசியாக அது ஏன் கேட்டேன்றது நான் சொல்கிறேன். தேவயானி மேமா நமிதா மேமா? எதுக்கு இது? சும்மா இவங்க ரெண்டு பேர்ல நடிப்புலையா? நடிப்புல நமிதா மேம் என்ன சொல்றீங்க? இந்த கான்டெக்ட் என்ன தெரியாம பதில சொல்லி சார் என்ன சார் தேவயானி பத்தி சொல்லிட்டீங்க, என்னடா சொல்றீங்க தெரியும்? இல்ல சார், ஜெனரலா இவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. பெஸ்ட் சார். தேவயானி மேமா நமிதா மேமா? என்னடா பண்றீங்க? தேவயானி. சூப்பர். தேவயானி மேமா மீனா மேமா? தேவயானி. ஓகே. தேவயானி மேமா நயன்தாரா மேமா? தேவயானி. தேவயானி மேமா ஆண்ட்ரியா மேமா? தேவயானி. தேவயானி மேமா சிம்ரன் மேமா? தேவயானி. தேவயானி மேமா ஜோதிகா மேமா? தேவயானி. தேவயானி மேமா குஷ்பு மேமா? அடடா ரெண்டு பேரும் சார். ரெண்டு பேருமேவா சார்? இது அப்போ அடுத்து நகர்த்த முடியாது சார், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா நீங்க தேவயானி. ஓகே. தேவயானி மேமா ரம்யா கிருஷ்ணன் மேமா? தேவயானி. தேவயானி மேமா ரோஜா மேமா? தேவயானி. தேவயானி மேமா ராதிகா மேமா? ராதிகா மேம். சார் நான் முன்னாடி க்ரீன் ஃபாரஸ்ட் சொன்னேன்ல சார், உண்மை சார். ஏன்னா நீங்கள் ஏதோ சொல்லிட்டீங்க. நான் ஏன் இப்போ கேட்ட தெரியுமா, ஒரு இன்டர்வியூவில் ராதிகா மேம் கிட்ட கேட்டிருப்பாங்க இதே மாதிரி தான் வரிசையில். இந்த மாதிரி கமல் சாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. சிரஞ்சீவி சாரா அப்படின்னும் போது, சரத்குமார் சாரா கமல் சாரா அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமல் சார் சொல்லியிருப்பாங்க. சார் எப்படி சார் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க? அங்கே சரத்குமார் சார் விட்டுட்டு கமல் சார் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு அவர் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ நாங்கள் எதிர்பார்த்தோம் சரத்குமார் சாருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். தர்மம்டா. கடைசியில் பார்த்தா நீங்கள் விட்டு கொடுக்கல சார். எப்படி சார் அந்த புரிஞ்சு ஒரு மாதிரி வேவ் லென்த்தாக இருக்கே சார்? இல்லை நீங்கள் வந்து ஜென்ரலாக வீட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே வந்து அவங்க தான் டாப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு நான் வந்து தேவயானின்னு சொல்லும் போது கம்பேரிசன் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ராதிகா இஸ் அ பெட்டர் பர்சன் அப்படி சொல்லிட்டேன். நட்புன்னு பார்த்தா நீங்கள் சொன்னவங்க எல்லாருமே எனக்கு நட்பு ரீதியாக இன்றைக்கும் வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமான கேள்வி சார். டஃப் இல்லை சார். அந்த காலத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரோஜா தேவியா, சாவித்திரி கணேஷா, வைஜெயந்தி மாலாவா இப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். ஈஸியாக இருக்கிற என் கூட பழகிட்டு கேட்டு நான் வீணாக திட்டு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை சார். நாளைக்கு ரம்யா கேட்கலாம், நான் நீங்கள் ஃபங்க்ஷன் வர சொல்லி நான் வரலன்னுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி தான் சொல்லிட்டீங்களா தேவியனை கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கும்ல சார். எங்களுக்கு இன்னும் பொறாமையாக இது இருந்தால் அந்த 90s ஆக்டர்ஸ் எல்லாமே 70s ஆக்டர்ஸ் எல்லாம் ரீயூனியன் பண்ணி ஒரே காஸ்டியூமில் ஃபோட்டோ எடுக்கிறது. அது பயங்கர ஒரே காஸ்டியூம் வித்தியாசம், வேறு காஸ்டியூம் தான். ஒரு தீம், ஒரே தீம், ஒரே காஸ்டியூம் ஒவ்வொருத்தர் போட்டோ எப்படிங்க பார்த்து நீங்கள் வேறு தேவிகா அது வேறு காஸ்டியூம் வேறு தட் காஸ்டியூம் டேக் சேம் டைப் சேம் கலர் சேம் தீம் சார். மாட்டிங்க சார். பயங்கர ஸ்வாகில் இருக்கிற சார், ஃபார்மில் இருக்கிற அதான் அந்த ஃபார்ம், அந்த தீமில் போட்டுறது பயங்கர எவ்ரி இயர் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சார். இந்த இயர் 26க்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா சார்? அதான் இப்போ வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் மூளையை கசக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாளாக போகலாமா அப்படின்னு ஐடியாலாம் வச்சுருக்கோம். ஏதாவது தீவுக்கு சென்று விடலாமா? தீவுக்கா? ஆமாம், தீவுக்கானியா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சார், ரொம்ப இப்போ தீவுனா கொஞ்சம் பயமாக இருக்குல்ல சார் எல்லாருக்கும். அது எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? தீவுனா என்ன பயம்? ஐலாண்ட் தானே போகிறோம்.
தீன்னு சொல்லுங்க, தீவு. அதான் தீவு தான் ஐலாண்ட். அங்கே தீ பொறிக்கிற அந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி தீ பறக்க ஓகே, நான் தீ பிடிக்கன்னு கேட்டுச்சு. தீ பிடிக்க தான் அது ஒன்று. எப்படி இந்த சார் கூட ஜாலியாக இதே மாதிரி தான் இப்படிதான் இருப்பாங்க, இருக்கும். இப்படிதான் இருப்பீங்களா? சரி, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உங்களை பேச விட்டு அழகாக ரசிச்சிட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களா? இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட நடிக்கும் போது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்? He will be a youngster. யங்ஸ்டர்ஸ் கூட நடிக்கும் போது நானும் யங்ஸ்டர் தானேங்க. வேற மாதிரி சார் நீங்கள். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், லைக் சார் கூட காம்பினேஷன் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது எப்படி அந்த ஐஸ் பிரேக்கிங் சொல்லுவாங்களே, அந்த இது பிரேக் ஆனது எப்படி? ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் தான். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து ஐ யூஸ் டு லைக் வாட்ச் ஹிஸ் மூவிஸ். ஹி ஆக்டட் இன் மலையாளம் மூவிஸ் ஆல்சோ. அந்த டைமில் தான் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த கேரக்டர் நான் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டேன், கரீம் லாலா கேரக்டர் கிறிஸ்டியன் பிரதர்ஸில் அந்த அப்படி தான் இருக்கும் எனக்கு அந்த ஃபேஸு. அதே மாதிரி தான் இருக்குது. லைக் எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த படம் லைக் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அந்த படம் ரிலீஸ். அந்த டைமில் எப்படி பார்த்தேன் அதே மாதிரி தான் இருக்குது இப்போவும். So happy, excited. அந்த ஃபர்ஸ்ட் டே சொன்னீங்களா சார் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது? சொல்லல, பிரஸ் மீட்ல தான். பிரஸ் மீட்ல சொன்னீங்களா? லைக் உங்களுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளைலாம் ஓடுமே சார் கூட நம்ம பார்த்த ஒருத்தவர். ஆமா, இஸ் கேரக்டர் இஸ் ஆல்சோ லைக் நான் நினைச்சா ரொம்ப இதா இருக்கும், ரகடா இருக்கும், பட் சோ ஸ்வீட். And உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ. At first I was scared because he's such a legendary actor and I have to perform in front of him. So I was scared for myself. And then later on, like he was like very patient, like very mentor kind of role. He was telling me the good things I had, and he was like, you should always have it with you. And like I could learn a lot from him as well, in person, off the screen, on the screen. So eventually, like he was like, you know, he was like very cool with me. So I was also like starting to be cool. And as sir said, like I'm from outside. I'm from Muscat, Oman. Like I'm brought up in Muscat and Oman. So I have like difficulty in Tamil language. So while making mistake, while delivering dialogues and all, he was very patient. So for me, that is also like a very cooling, you know, like I was eased. And even Ramdas sir. So at first difficult, like very scared, and then eventually got better. And then like we had that chemistry also, like throughout every time we are shooting together. And then yeah, I got to do it. And then of course a legendary actor with 4 decades long worth of like experience. So very grateful to learn from him in person, like 1 meter away. எப்படி அவர் நடிக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, உங்களுக்கும் அந்த சண்டே நடக்குது, அதுதான் சொன்னார், இம்பூட்ஸ் கொடுத்தாரா ஏதாச்சும்? Yeah, he taught me a lot of stuff as well. And then like I don't know how to explain, but then, yeah, it was a great opportunity, a great learning experience for me. And at the same time, like the first debut film to do with Sharat Kumar sir, huge honor. சார், இப்போ லெகசியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும்ல சார், அது உங்களுக்குள்ள ஏதாவது பேர்டன் தருமா, இல்லை ப்ரெஷர் தருமா, இல்லை நம்மளோட இமேஜ் நம்ம கேரி பண்ணிக்கணுன்ற மாதிரியே படங்கள் சூஸ் பண்ணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு பேர்டன் இருக்கா சார்? எனக்கு எப்பவுமே பேர்டன் இல்லையா. எனக்கு இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பேர்டனும் கிடையாது. நான் வந்து படம் ஓடாட்டி சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டேன், வெற்றி படம்னா குதிக்க மாட்டேன். ஐ ஹவ் கான் அ நார்மல் பாத் தான். எனக்கு எல்லாமே ஐ கீப் இட் அஸ் நார்மல் பேலன்ஸ்டு பர்சனாக தான் வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கேன். அண்ட் சரத்குமாராக வாழ்ந்துட்டுருக்கேன். அதில் வேறு ஒரு இமோஜி நான் ஆட் பண்ணிக்கிறது இல்லை, அதில் ஆட் ஆன்ஸ்லாம் கிடையாது எனக்கு. ஸோ பேசிக்கலாக அதான் நான். ஸோ நானாகவே இருக்க விரும்புகிறேன். அப்படி தான் நான் பழகுவேன் எல்லாத்தையும். ஸோ ஐ திங்க் ஐ மெயின்டைனிங் அ பேலன்ஸ் இன் தட். அது பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது சினிமாவில் இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஒரு பேலன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டஸ் இருக்குது, ஒளிமறைவினால் பேசுகின்ற தன்மை இருக்குது, அவ்வளோதான். அண்ட் ஸ்டில் இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி எனக்கு இந்த ரோல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கா சார்? எந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணல? இல்லை, வித்தியாசமான ரோல்ஸ் வரணும்னு தான் ஆசைப்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணணும்னு சொன்னால் உடனே தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பலமுறை சொல்லிட்டேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா இயக்கி நடிக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் காலங்கள் வந்து கடந்துக்கிட்டே இருக்குது, அது பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அது பண்ணணுன்ற ஆசை இருக்குது எனக்கு. ஏன்னா உங்கள் ஃபிலிமோகிராஃபி மை ஹீரோ ரியல் பிக் ஹீரோ. எனக்கு வந்து சுபாஷ் வந்து லைக் ஹிம் அ லாட். ஏன்னா அவரை போல் வந்து இந்தியா வந்து அவர் கீழே வந்து இருந்துச்சுன்னா, ரெவல்யூஷனரியாக நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த சுதந்திரம் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டேக், ஒரு அந்த கிளைமேக்ஸ் அப்படி இருக்குமா சார்? மேபி கிடைச்சிருந்தா அப்படி இருக்கும். தெரியல. இறைவன் வந்து நினைத்தால், என்னால் முடிந்தால் அதை எடுக்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. இப்போ உங்களுடைய இப்போ வீட்டில் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு பெரிய ஒரு கலை குடும்பத்துலேருந்து இன்னொருத்தவங்க வராங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் அடுத்து வரப்போகிறவங்க எப்படி, ஹீரோ எப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரா, இல்லை என்ன இந்த மாதிரி அப்டேட் கேட்டுருக்காங்க? ஏன்னா தாய்க்கொழியில் வரும்போது உங்க கூடயே வந்து மாசா வந்துட்டு இருந்தார், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பரவாயில்ல ஹீரோ மெட்டீரியல் இருக்கும்போது என்ன அடுத்து இருந்தால் படமா அப்படின்ற மாதிரி. அவனுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்டே கிடையாது முதல்ல. சார் என்ன சார்? ராகுல் வந்து ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் பண்ணியிருக்கான் அண்டர் கிராஜுவேட்டில். இப்போயும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து கிரிக்கெட் ஆடிட்டுருக்கான், ரக்பி ஆடிட்டுருக்கான். ஹி ஹஸ் நாட் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப். இப்போ வந்து அஸ்வின் ரவிச்சந்திரனுடைய கிரிக்கெட்டிங் அகாடமிக்கு போகிறான்.
ஸோ ஹி ஃபீல்ஸ் ஹி மே ஷைன் as a cricketerன்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ திஸ் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர் இப்போது. ஸோ we cannot interfere with their decisions. அப்படியா அது எப்படிடா முடியும் அப்படின்னு கேட்டோம்னா டிஸ்கரேஜ் ஆகிடுவான். ட்ரை டூ இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் தென் இஸ் காட் டோட்டல் ஸ்கில்ஸ். ஒன்று மௌத்தா எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளாஸ் போயிட்டு 2 months he was training in கோசுமோவில் போய் ட்ரெயின் பண்ணிட்டோம். கோசுமாவில் இஸ் ட்ரெயின்ட், இஸ் அ ட்ரெயின் ஃபைட்டர் அண்ட் டான்ஸஸ் வெல். ஸோ அது வந்து ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்கான். கூத்துப்பாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆக்டிங், டயலாக் டெலிவரி, டிக்ஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பிளேஸில் அவன் நடிச்சிருக்கான். ஸோ இஸ் 6 feet 2 inches, இஸ் அ டஃப் கை, பேசிக்காக டஃப் கை, ஆட்டிடியூட் உள்ளவன். அவன் குவைட்டாக இருக்கான், என் முன்னாடி குவைட்டாக இருப்பான். சார் என்ன சார் பயங்கரமாக பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா சார் அவரை? அவன் வந்து என் பையனால் அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். பாம்பரியும் பாம்பென் கால் மாதிரி தான். சார் நீங்கள் சொல்லுங்கள், லைக் இவ்வளோ பெரிய கேஸ்ட் இருக்காங்க படத்தில் அண்ட் 70% வந்துட்டு இந்த மாதிரி கடல் தான் காட்ட போகிறீங்க அப்படின்றது எங்களுக்கு படம் பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு. லைக் எப்படி சார் இவங்களாம் ஹேண்டில் பண்ணீங்க? കോപ്പറേറ്റീവ് சார் ஒரே வார்த்தையில் முடிச்சார் போல. അല്ല കാരണം നിറയെ ഇരിക്കും ഇവരെക്കുറിച്ച് നിറയെ പേർക്ക് അറിയാം தெரியும். இப்போ ഞാൻ கண்டிப்பாக இனி வேற ஒன்றும் பேச வேண்டாம். കാരണം ഇവർ இந்த மாதிரி എല്ലാവരുമായിട്ട് കോപ്പറേറ്റ് பண்ணுறது. നേരത്തെ പറഞ്ഞ ശരത്കുമാർ എന്ന് പറഞ്ഞാൽ ശരത്കുമാർ ക്യാരക്ടറും ஆக்டிங்கும் ഒക്കെ உள்ள ஒரே மாதிரி. அண்ட் ஒய் சரத்குமார் சார் இன் ஆலி நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்களா இல்லை இவர் தானே? இது கடல் வந்து ஒரு ஹெவி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி அந்த கடலுக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஹெவியாக கேரக்டர் வேணும். அதுதான் இவர். என்ன சார் ஒரே ஒரு இதில் பட்டு கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு சார். செம்ம சார். பாக்கி நிறைய பேசுறதுக்கಲ್ಲ படம் பார்க்குறதுக்கு தானே இந்த படம். காரணம் நிறைய பேசி குறைய விஷயம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்காது சப்ஜெக்ட். இது பார்க்குறதுக்குள்ள படம் அதுதான், டயலாக்ஸுமே இருக்காது. அப்போ நிறைய பேச விஷுவலி நல்லா ஒன்று வந்து அதான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து லவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் போகும்போது ஒரு மீது அளவு கடந்த பாசமோ அன்போ காதலோ இருக்கும்போது விபரீதத்தில் போய் கூட முடியலாம். ஃபேட்டல் அட்ராக்ஷன்லாம் படம் வந்துச்சுல. ஒருத்தர் விரும்புகிறாருன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு விரும்புறதுக்கு மேலே மீறி போகும்போது ஒரு ஹேட்டடும் உருவாக வாய்ப்பு உண்டு, ரெசிப்ரோகேட்டிவாக இல்லாட்டி. ஸோ அது மாதிரி ஒரு சம்திங் லைக் லவ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இந்த படம். எனக்கு பார்த்தா லவ் ட்ரையாங்கிளில் வர போர் தான் இது. அந்த போரில் வெற்றி பெற்றது யார்? அதான் பேசிக்னு அதான். தட்ஸ் வாட் இட் இஸ். சொல்லுங்க, லைக் உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கா? அந்த 10 பேர் இருக்கா சார்? ஸ்பாயிலர் ஆயிடும், டோன்ட். அப்படியா? ஸ்பாயிலர்னு இவ்வளோ ஜாலியாக சொல்கிறீங்க சார். 3 பேர் கிண்டல் பண்ணுறாங்க சார். അല്ല ഇത് സീന് ഇന്ന പ്രോമിനൻറ്റ് സീന് இந்த மாதிரி இல்லை. இது நிறைய சீக்வன்ஸிலோ மற்ற மொண்டேஷஸ்லோ சொல்லியிருக்கு. நிறைய சீக்வன்ஸு ரிலேஷன்ஸு ஓகே அந்த மாதிரி தானே பாக்கி 70% கடலில். அப்போ வேறு எதுவும் இல்லைல்ல? நீ ஏதாவது பிடிச்ச சீன்? ஆமாம், 10 பேரை கொல்ற scene. இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அந்த 10 பேரை கொலை பண்ணுறோம். Yes, அதுதான். ஓகே. நடிப்பால் கொள்ளுகின்றேன் சொல்கிறார். ஆஹா சார், அவங்க கண்ணாலே சொல்லுவாங்க. கண்ணாலே அந்த கொண்டு சீன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரியலி குட் ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நானும் பல பேரை பார்க்குறேன் இல்லையா, அந்த ஆர்வம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும். அண்ட் யூ டூ சம்திங் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து ஷீ இஸ் ரியலி கீன். அதனால் பல ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு வராங்கல்ல, என்றைக்காச்சும் சொன்னால் அது பயன்படும். ஸோ டெஃபினெட்லி இட் வில் கம் அவுட் சம்வேர். அது வரதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு சரியாக வந்துச்சுன்னா மேபி ஷீல் டூ வெல். சார் இப்போ சொன்னீங்க சார் நடிப்பால் கொள்றீங்க. நான் நடுவில் ஒன்று சொன்னேன் சார், நீங்கள் அப்படியே ஓட் பண்ணிட்டு போயிட்டீங்க சார். கண்ணாலே கொள்றாங்க அப்படின்னு. பாப்பா இல்லை சார், ஓகே இல்லை சார், என்ன கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் தப்பாயிடும். ஐயோ இவருக்கு வச்சு வர உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாச்சும்? My favorite scene is when like a great white shark comes into the Indian Ocean, comes to attack me. Sharat sir comes, fights off it with bare hands, rescues me. Don't say the scene. We are telling you. Shark scene. Everybody is giving spoilers out. சார் ஷார்க் கூட சண்டை போடுறீங்க? He comes out, fights with bare hands. இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் அப்படி சார் ஃபீல் பண்ணுறாரு. அந்த மாதிரி That's the climax. இப்போ சொல்லுவார் பாருங்க, இப்போ கேட்குறேன். ஃபைட்டில் இதில் ஒரு ஸ்ட்ரகிளிங் தானே அங்கே. ஸ்மக்லிங்கா? ஸ்மக்லிங்கா இருக்கு, பார்த்துருப்பீங்களா? ஸ்மக்லிங் இருக்கா? ஸ்மக்லிங் இருக்கு, பார்த்தீங்களா? சீன் காமிச்சார்ல. இருக்கு சார். கன்ஸ் அந்த மாதிரி இருக்கு, பவுடர் அந்த மாதிரி இருக்கு. கேரக்டரைசேஷன் மட்டும்தான் இருக்கு, அவர் கேரக்டர் டெவலப்மெண்ட் மட்டும். நிறைய இதில் கொஞ்சம் ஃபிலோசபிக்கலாக இருக்குது, கொஞ்சம் ஃபிலோசபிக்கல் ட்ராமா தானே இது. பின்ன இந்த ரிவெஞ்ச் இருக்குமோ, ரிவெஞ்ச் இமோஷனல் ரிவெஞ்ச் இருக்குது, ஃபிசிக்கல் ரிவெஞ்ச் அல்ல. தென் வேற என்ன இமோஷனல் லவ், இதெல்லாம் எந்த மாதிரி ஒக்க லைட்டாகிட்டு சட்டிலாகி சொல்லியிருக்கு இந்த சப்ஜெக்டில். சட்டிலாகிட்டு தானே இருக்குது, லவுடர் அல்ல.
எல்லாமே இருக்குது. அப்பா பொண்ணு லவ், பையன் பொண்ணு லவ், இந்த மாதிரி லவ் மேட்ரு தான். அப்பா பொண்ணா? ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கப்போ? இல்ல பிரதர் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கேன் நான். யங்ஸ்டர். அதுவும் ஸ்பாய்லர், எது உண்மை போயின்னு தெரியல. நாங்கள் சொல்றது இப்படி கதை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்போம். நாங்கள் என்ன நடக்குதுன்னு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. இல்லை சார், இப்போ ஆலியில் வந்து நான் இவர் வந்து ப்ரொடெக்டிவாக பேசுகிறாரு, நாங்கள் நடக்கிற உண்மையை பேசுகிறோம். நீங்கள் ஸ்பாய்லர்ஸை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க அனுப்பிட்டு இருக்காரு. நாங்கள் இருக்கிற சீனை ஸ்பாய்லர் ஆயிடக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டு இல்லை சார், ஷார்க் ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் சார், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சார். ஆனால் ஷார்க் ஃபைட்லாம் எஞ்சி போயிடும் நாங்கள். ஆனா அது லாஸ்ட்ல தான் இருக்கு, கிளைமேக்ஸ். ஓகே ஓகே ஓகே. வேற அது ஏதாவது வரைக்கும் நீங்க வெயிட் நீங்க சொல்லிட்டீங்களா, கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் நான். அது கிரெடிட்ஸ் போடுறதுக்கு வெயிட் பண்ணுவேன் நான். அப்புறம் கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் வரும் இல்லையா? கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி அவர் சொல்றாரு, எங்களுக்கு தெரியாது எப்படி எடிட் பண்ணி போட்டிருக்காரு, அது எங்களுக்கு தெரியாது. ஓகே சார், அது மேபி டைரக்டோரியல் இது வந்து லிபர்ட்டிஸ் ஒன்று இருக்கு இல்லையா, மேபி எங்களுக்கெல்லாம் காட்டாத வருஷன் ஒன்று பண்ணி வச்சு டக்குன்னு அங்கே கொண்டு போய் போட்டார்னா லாஸ்ட் மட்டும் தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிஃபோர் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லி திருப்பி இங்கே கொண்டு வந்தாருன கதை நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸ்மார்ட் சார் நீங்க. வேற மாதிரி ஏதாவது ஆலி 2 இருக்கா சார்? ஆலி 2 இருக்கலாம். இது பார்த்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான். சூப்பர். இன் ஆல் சொல்லப்போனால் இந்த படத்தை பொறுத்து எனக்கு வந்து ஆஸ் அ ஃபிலிம் கிரிட்டிக்காகவே என்னால் சொல்ல முடியும், ஆடியன்ஸ் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்து பார்த்து பழகினவங்களுக்கு இது வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஐ திங்க் யூ ஷுட் கோ வாட்ச் இட் ஒன்ஸ், அதுக்கப்புறம் மேக் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ். ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். வாட் இஸ் சினிமா ஃபார் சரத்குமார் சார்? லைஃப். அவ்வளோதான். அதான் சார். ஆமாம், அதான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாம் தந்தது சினிமா தானே. ஸோ தட்ஸ் மை லைஃப். சினிமாக்காக எனக்கு எந்த எக்ஸ்ட்ரீமான போயிருக்கீங்களா? அது இந்த சினிமாவில் தான் இருக்கேன், அதான் என் தொழில். ஸோ சினிமா இஸ் கிவன் மீ எவ்ரி திங். அது பாலிட்டிக்ஸ் வந்தால் கூட அதோடைய பாப்புலாரிட்டி அண்ட் க்ரோத் ஹஸ் brought me into இல்லையா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் இஸ் பாலிட்டிக்ஸ். என்னை பொறுத்தவரை பொது வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் பெரிய லெவலில் மக்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பவரில் இருந்தால் தான் முடியும். இல்லாட்டி நீங்கள் சம்பாதிக்க மாட்டேன், 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் செலவழிக்க முடியாதுல்ல. ஸோ whereas when you go to politics you can create plans for the people அப்படின்னு இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் கொடுத்தது என்னென்னா சினிமா தான். சூப்பர் சார். அண்ட் we are eagerly waiting to watch ஆலி. நிறைய சம்பவங்கள் இருக்குது, நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது நிறைய இருக்குன்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.